மகிமைக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில வல்லமையாயினும் வெளிப்பட வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில விலகி போயிருக்கிற அந்த மகிமை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸில் அநேகர் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. கலாக்கா என்கிட்ட கேட்டிருந்தாங்க. 7வது ப்ரேயர் பாயிண்ட்லேருந்து 10வது ப்ரேயர் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு போய் படித்து பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா, நான் பிறக்கும் பொழுது என்னை தொட்டவர்கள், நான் பிறக்கும் பொழுது என்னுடைய தொப்புள் கொடியை வெட்டினவர்கள், இந்த மாதிரிலாம் இருக்கும். இது என்ன அப்படின்னா, நம்ம அம்மாவுடைய வயிற்றில் பிறக்கும் பொழுது பிரசவ வார்டில் பிறந்திருப்போம். பிறக்கும் பொழுது நமக்கு பிரசவம் பார்த்த நர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, நர்ஸோ டாக்டரோ தொப்புள் கொடியை யாரோ ஒருத்தர் வெட்டியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இவர்கள் மூலமாகவும் பிசாசு என்ன பண்ணுறாங்க, நம்முடைய மகிமையை நம்மிடத்திலிருந்து திருடி செல்லுகிறான். சிலர் விளையாட்டு போக்கா நம்ம தலைமையில் இப்படி தட்டுவாங்க, இல்லை இப்படி தலைமையில கையை வைப்பாங்க. ஸோ தலைமையில தலைன்றது நம்முடைய சரீரத்திற்கு மகிமையாக இருக்கிறது இல்லைங்களா. ஹோல் பாடிக்கு, முழு சரீரத்திற்கும் எது ரொம்ப முக்கியம்? தலை முக்கியம். கர்த்தருடைய மகிமை தங்கக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னு சொன்னா தலையை சொல்லலாம். ஸோ அப்போ அந்த தலைமையில கை வைக்கிறது, அதனாலதான் யார்கிட்டையும் போய் சும்மா தலையை கொடுத்து ஜோம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றோம். யாருமே தலையில அப்படி அடிக்க கூடாது. சிலர்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி செல்லம் அடிக்கிறது, இப்படி தலையில அடிப்பாங்க பார்த்தீங்களா. தயவு செஞ்சு பண்ணாதீங்க, தலையில அடிக்க கூடாது. தலைன்றது நம்முடைய சரீரத்தினுடைய மகிமை தங்குகிற உறுப்பாக இருக்கிறது. ஸோ ஆகையினாலே அதில் பார்த்தீங்கன்னா, கருவிலிருந்து நான் வெளிப்பட்டவுடன் எனது தலையின் மேல் கை வைத்ததின் மூலம் நான் இழந்து போன எல்லா மகிமையை. ஸோ இப்படி இந்த பிரசவம் பார்த்த நேரத்தில் நமக்கு கூட இருந்த அந்த நர்ஸு, நம்மளை தொட்ட அந்த கரங்கள், இவங்க எல்லாமே அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அவங்க மூலமாக பிசாசு என்ன பண்ணுறான்னா, நம்முடைய மகிமையை திருடி செல்லுகிறான். ஸோ இவ்விதமான நமக்கு தெரியவே தெரியாது. பிரசவ நேரத்தில் அம்மாவுக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது, பிறக்கிற குழந்தைக்கும் தெரியாது. ஆனால் மகிமையை சைலண்டாக பிசாசு என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை விட்டு திருடி செல்லுகிறான். ஸோ ஆகையினாலே இதெல்லாம் இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ரொம்ப அழகான ஒரு எல்லா காரியங்களுமே இதில் உள்ளடக்கி இருக்குது. 55 பாயிண்ட்ஸுமே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதம். நான் முதல் 2 நாள் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து இரவு நேரத்தில் நிறைய கனவுகள் மூலமாக கர்த்தரை என்கிட்ட வெளிப்படுத்தினார். என்னென்ன காரியங்கள் வெளிப்படுது, நான் தம்பி பிரவீன் கிட்ட கூட நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ இரவு வேளையில கனவுல கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. அப்போ ஏதோ ஒரு விஷயத்துல, ஏதோ ஒரு அசுத்தாவினுடைய தாக்கத்தின் மூலமா பிசாசு என்ன பண்றான், மகிமையை நம்முடைய வாழ்க்கையை விட்டு திருடி செல்லுகிறான். அது என்ன பர்டிகுலரா என்ன பிசாசுன்றத ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார், காண்பிப்பார். எனக்கு காண்பிச்சார், தம்பிக்கு காண்பிச்சார், சுதாக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ட்ரீம் வந்தது, அவங்களுக்கு காண்பிச்சாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம ஜெபிக்க சும்மா 19 மகிமை அப்படின்லாம் கிடையாது. பர்டிகுலரா விசேஷமா நம்ம வாழ்க்கையில எதன் மூலமாக மகிமை இழந்து போயிருக்கிறோம் அப்படின்றத கண்டிப்பா தேவன் நமக்கு குறிப்பிட்டு காண்பிப்பார். அப்ப அதற்காக நம்ம என்ன பண்ணணுங்க, அதிகமா நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. வரப்போற வருஷத்துல நம்ம ஒரு மகிமையுள்ள தேவனுடைய அற்புதத்தை பார்க்கும்படி, தேவனுடைய மகத்துவமான காரியங்களை பார்க்கும்படி இந்த வரப்போற வருஷத்துல நம்ம அதை சுதந்திரிக்க போறோம். கர்த்தர் எந்த தடையும் இல்லாம நம்ம அந்த மகிமையை பார்க்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். நிச்சயமாய் வருகிற நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையை ஒருவரும் தடை செய்ய முடியாது. ஆமென். நம்முடைய ராஜாவுடைய இன்னொரு பேர், அவர் மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா. இஸ் a glorious king. ஸோ ஆகையினாலே அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அதிகமாக ஜெபிப்போம். இந்த நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அநேக புதிர்களை குறித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். போன வாரத்தில் நான் பேசினது கிழக்கு மேற்கு, த மிஸ்ட்ரி ஆஃப் தி ஈஸ்ட் அண்ட் த வெஸ்ட். போன வாரத்தில் நான் பேசினேன். அந்த மெசேஜ் வீடியோ இந்த வர்ற வாரத்தில் வரும், ஆகையினால நீங்க அதை கேளுங்க. ஓகே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது த மிஸ்ட்ரி ஆஃப் த நைட் அண்ட் டே, இரவு பகலின் புதிர். த மிஸ்ட்ரி ஆஃப் த நைட் அண்ட் டே, இரவு பகலின் புதிர். இது என்னது? இது இரவு பகல் அப்படின்றது என்னது? ஒரு நாள் கணக்குன்னு வச்சுக்கலாம், கரெக்டா? சரி, இப்போ உங்ககிட்ட முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறேன். இரவு முதல்ல வருதா, பகல் முதல்ல வருதா? என்னங்க, முட்டையில இருந்து கோழி வருதா, கோழியில இருந்து முட்டை வருதான்ற கணக்கா இருக்கு. சொல்லுங்க, இரவு முதல்ல வருதா,
பகல் முதல்ல வருதா? இருள் தான் இருந்ததுங்களா? கரெக்டா? ஷோரா? இருள் தான் இருந்ததா? ஏங்க சரி, ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3 to 5 வசனங்கள். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3 to 5 வசனங்கள். ஆண்டவர் எப்படி படைச்சாருன்றதை படிச்சோம்னா நமக்கு தெளிவா புரியும். வாசிக்கலாமா? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். நல்லா கவனிக்கணும், அந்த கடைசி பகுதி. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. சாயங்காலம்னா சாயங்காலம் 6 மணின்னு வச்சுக்குவோம். விடியற் காலம்னா காலையில் 6 மணின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு நாள் கணக்குன்றது வேதத்தின்படி முதல்ல என்ன வருது தெரியுங்களா? இரவு வருது. முதல்ல டார்க்னஸ் தான் வருது. டார்க்னஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம், அந்த வீடியோ போடுங்க. டார்க்னஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அடுத்து என்ன ஆகுதுங்க? வெளிச்சம் உண்டாகுகிறது. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய உலக போக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு நாள் கணக்குன்றது நைட்டு நம்ம கணக்கு வைப்போமா? பகல்ல தான் கணக்கு வைப்போம். ஆமா தானே? நம்ம எல்லாருமே பகல்ல தான் கணக்கு வைப்போம். நாளைக்கு அப்படின்னா நாளைக்கு நைட்டு 2 மணிக்கெல்லாம் சொல்ல மாட்டோம். நாளைக்கு 2 மணிக்கு வரேன் அப்படின்னா நீங்க டிஃபால்ட்டா புரிஞ்சுக்குவீங்க 2 மணினா மதியானம் 2 மணின்னு அர்த்தம். நாளைக்கு நைட்டு, நாளைக்கு நான் ஒரு 11 மணி வாக்கில் வீட்டுக்கு வரேங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நைட்டு 11 மணி கிடையாது, காலையில 11. ஏன்னா டிஃபால்ட்டாவே இயற்கையாவே மனிதன் பழகி விட்டது என்ன அப்படின்னா, முதலாவது அவனுக்கு பகல் வேண்டும். ஏன்னா முதல்ல எடுத்தோன்னா பகல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த நேரம் ஆக 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 வெளிச்சம் மங்கி மங்கி சாயங்காலத்துல என்ன ஆயிடுதுங்க? இருள் சூழ்ந்து கொள்ளுகிறது. இருள் சூழ்ந்து கொண்டோன்னா அந்த டைம்ல நம்ம அவ்வளவா பெருசா பிளான் பண்ண மாட்டோம் இல்லைங்களா? பெருசா மீட் பண்றது அதெல்லாம் நம்ம நைட் டைம்ல நம்ம பிளான் பண்ண மாட்டோம். ஆனா இன்னைக்கு எல்லாம் தலைகளாக இருக்கிறாங்க, எல்லாம் மிருகங்களா மாறிட்டாங்க. எல்லாம் நைட்ல தான் எல்லாம் பிளானிங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நைட்டு தான் ஷாப்பிங் போவாங்க. 9 மணிக்கு டின்னர் பாத்தீங்கன்னா 10 மணிக்கு தான் வீட்டுல இருந்தே கிளம்புவாங்க, வெளியில போய் சாப்பாடு சாப்பிடுறது. அவங்களுக்குன்னு ஏத்த மாதிரி ஒரு 4 கடை திறந்து வச்சிருப்பான். 2 மணி வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்க நம்ம சேலத்துல நிறைய கடை இருக்கு, நைட் 2 மணி வரைக்கும் திறந்து வச்சிருப்பாங்க. ஏடா பேய்ங்களா நீங்களாம்? பாருங்க, நான் பாத்தீங்கன்னா அந்த நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ண நாட்கள் உண்டு. நான் ஒர்க்ல இருந்தப்போ நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணுவேன். அப்போ பாத்தீங்கன்னா வாழ்க்கையே வித்தியாசமா இருக்கும். எல்லாரும் தூங்குற நேரத்துல முழிச்சிருப்போம், எல்லாரும் முழிச்சிருக்கிற நேரத்துல நம்ம தூங்குவோம். காலையில 6 மணிக்கு நான் வீட்டுக்கு வருவேன். அப்போதான் வேலையை முடிச்சுட்டு நல்ல சம தூக்கம் இருக்கும். அப்பா ஏதாவதுன்னு திடீர்னு ஃபோன் பண்ணுவார். யார் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது, அப்பா பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ டே நான் சொன்ன நேரம் எப்போ சொன்னீங்க எனக்கு தெரியாது. ஸோ தூக்க கலக்கத்தில் ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு நிறைய பேர், நான் நிறைய பார்த்துருக்கேன் எங்கள் ஆஃபீஸில், 2 மணிக்கு முடிச்சுட்டு போய் 3 மணிக்கு பிரியாணி சாப்பிடுவாங்க. காலையில் 3 மணிக்கு சுட சுட பிரியாணி கிடைக்கும். ஏன்னா அங்கே ஷிஃப்ட் முடிச்சுட்டு வர்றவங்களுக்குலாம் பிரியாணி செஞ்சு வைக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கடை இருக்குது. அவங்களுக்கு வியாபாரமே நைட்டு தான். 12 மணிலேருந்து தான், நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 4 மணி வரைக்கும் பிரியாணி சேல்ஸ் நடக்கும். சரி கவனிப்போம். இப்போ நம்மளுடைய இயற்கை, நம்மளுடைய நேச்சர் என்னவா மாறிடுச்சுன்னா பகல்ல தான் எல்லாமே நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவன் பகலை முதலாவது உண்டாக்கவில்லை, முதலாவது அவர் சாயங்காலத்தை உருவாக்கினார். சாயங்காலம் தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டே கணக்கு ஈவினிங்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து எத்தனை நாள் கல்லறையில் இருந்தார்? ஏங்க எத்தனை நாளுங்க? 3 நாள் கல்லறை இருந்தார். எப்ப மரிச்சாரு? வெள்ளிக்கிழமை சாயங்காலம் மரிச்சாரு. எப்போ உயிர் தெழுந்தாரு? ஞாயிற்றுக்கிழமை காலையில உயிர் தெழுந்தாரு. எப்படி 3 நாள் கணக்கு வரும்? யாரையாவது யோசித்து இருக்கிறீங்களா? ஒரு சிலருக்கு தெரியும், தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க. தெரியாதவங்க ஆமால இப்பதான் யோசிக்கிறீங்க, எப்படி 3 நாள் கணக்கு வரும்? ஒரு நாள் சனிக்கிழமை, ஒரு நாள் இந்த பக்கம் வெள்ளிக்கிழமையில ஒரு பாதி, ஞாயிற்றுக்கிழமை நைட்ல ஒரு பாதி எடுத்துக்கிட்டாலும் 2 நாள். அது எப்படி 3 நாள் கணக்கு வரும்? சோ எபிரேயர்களுடைய கணக்கின்படி, தேவனுடைய நியமனத்தின்படி தேவன் 12 மணி நேரத்தை தான் ஒரு நாளாக பார்க்கிறார். சோ வெள்ளிக்கிழமை 3ல இருந்து சனிக்கிழமை காலையில 3 மணி வரைக்கும் ஒரு நாள், சனிக்கிழமை காலையில 3 மணில இருந்து சனிக்கிழமை மதியானம் 3 மணி வரைக்கும் 2ஆம் நாள், சனிக்கிழமை மதியானம் 3 மணில இருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில 3 மணி வரைக்கும்
3ஆம் நாள். காலையில உயிர் தெழுந்துட்டாரா, இப்ப எத்தனை நாள் கணக்காச்சு? 3 நாள் கணக்காச்சு. சோ இங்கேயும் பாருங்க, சாயங்காலமும் விடியற் காலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கணக்கு தோராயமா 6 மணி வச்சுக்கலாம். சாயங்காலம் 6 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் என்னதுங்க? ஒரு நாள். அப்போ இரவுல இருந்து தான் ஆரம்பிக்கிறது. சரி, ஏன் இரவுல இருந்து ஆரம்பிக்கணும்? இதற்கு பின்னாடி இருக்கிறதான புதிர் என்ன? அதுதான் இந்த நாள்ல நாம் பார்க்க போகிறோம். Why does a day have to start with a night, with a night time, with an evening time? ஒரு மாலை வேளையிலிருந்து, அது ஒரு வெளிச்சம் இல்லாத ஒரு நேரத்திலிருந்து ஏன் ஆரம்பிக்க வேண்டும்? ஒரு நாளானது ஏன் அப்படி கணக்கிடப்பட வேண்டும் அப்படின்றத நம்ம இந்த நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தினுடைய நியதியின்படி பாத்தீங்கன்னா எல்லாருமே வெளிச்சத்திலிருந்து இருளுக்கு போகிறதான பக்குவத்திற்கு நம்ம வந்துட்டோம். அப்படிதான் நான் சொன்னேன் இல்லைங்களா? டேல இருந்து நம்ம எல்லாரும் நைட்டுக்கு போறதுதான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதே போலதான் உலகத்தினுடைய பார்வையில எல்லாமே மங்கி கொண்டு இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இப்போ பகலிலிருந்து இருள், இருளிலிருந்து பகல், 2 பெர்ஸ்பெக்டிவ் புரிஞ்சுக்கோங்க. உலகம் எப்படி பாக்குது? பகலிலிருந்து இருளுக்கு போகுதுன்னு பாக்குது. ஆனா வேதாகமம் என்ன சொல்லுகிறது? இருளிலிருந்து நாம் பகலுக்கு போகிறோம். இப்ப உலகத்தினுடைய அந்த புரிதலின்படி நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். நம்ம எல்லாருமே வாலிபம் என்கிற வயதிலிருந்து நாளாக நாளாக வயதானவர்கள் என்பதற்கு நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பயணம் பண்றோமா இல்லையா? எங்க ஆமா தானே? எங்க நீங்க 20 வயசுல செஞ்ச வேலையை 40 வயசுல உங்களால செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா வாலிபம் அப்படின்றதுல இருந்து மாறி நம்ம என்ன பண்றோம்? ஒரு 40 வயசு நேரா போகும்போது நமக்கு அப்படியே பலன் குறையுது. இப்போ நான் சின்ன வயசுல நான் யோசிச்சிருக்கேன், இவங்களுக்கு இந்த வயசுல செய்யறதுக்கு என்ன கஷ்டம்? பெரியவங்க ஏதாவது ஒன்று செய்யும் போது இவங்களுக்கு செய்யறதுக்கு என்ன கஷ்டம்? ஆனா வயசாக வயசாக தான் தெரியும் பலன் என்ன ஆகுதுங்க? குறைகிறது. பலன் அதிகரிக்கல உலகத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா, ஒரு மனுஷன் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கிறான்னா ஸ்ட்ரென்த்தாவே இருக்க மாட்டான். நாளாக நாளாக அவனுடைய பலன் குறைந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய வயது வாலிபம் மறைகிறது, பலன் குறைந்து கொண்டிருக்கிறது. அல்டிமேட்டா வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிச்சு அவன் எதை நோக்கி போயிட்டு இருக்கான் தெரியுமா? மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். இதுதான் உலகத்தினுடைய நீதி. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் டேல இருந்து தான் நைட் வருது, பகலில் இருந்து தான் இரவு வருகிறது. நான் சொல்றது புரியுதா? சோ இந்த உலகத்தினுடைய கண்ணோட்டத்திலேயே பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? வாலிப வயதுல இருந்து அப்படியே அந்த வயதான ஒரு காலத்தை நோக்கி, பலன் உள்ள காலத்திலிருந்து பலனில்லா காலங்களை நோக்கி, அடுத்ததா ஜீவன் உள்ள காலத்திலிருந்து மரணத்தை நோக்கி, இப்படிதான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைந்து. இப்ப இங்க நல்லா கவனிக்கணும். இங்க வந்து ஏஜ்ன்றது ஒரு ஆஸ்பெக்டா பார்க்கப்படவே இல்லை. ஏஜ்ன்றது ஒரு கிரைட்டீரியா கிடையாது. எந்த காலத்துல பிறந்தாங்க, எந்த வயசுல இருக்கிறாங்கன்றது ஒரு பொருட்டே கிடையாது. ரொம்ப தெளிவா சொல்லப்படுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகம் பார்க்கிற பார்வையின்படி நீ என்ன பண்ணாத, பார்க்காத. ஏன்னா இந்த உலகம் பகலிலிருந்து தான் இருள் போகிறது. அதிகத்திலிருந்து கொஞ்சம் அப்படியே அதிகமா இருக்கிறது மாறி மாறி கொஞ்சம் அப்படியே என்ன ஆயிடுச்சு, எல்லாம் கொஞ்சமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த உலகம் நினைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கோ எனக்கோ அவ்விதமாக இருக்க போவது இல்லை. காரணம், நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் தெரியுமா? சாயங்காலத்திலிருந்து தான் ஆரம்பிச்சு நம்ம எதை நோக்கி போறோம்? விடியலை நோக்கி போகிறோம். ஹல்லேலூயா. சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்திலிருந்து ஆரம்பித்து சூரியன் உதிக்கும் என்கிறதான நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்றோம்? போகிறோம். புரியுதுங்களா? உலகத்தில் இருக்கிறவன் சூரியன் அஸ்தமிக்கும் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நமக்கு தெரியும் சூரியன் என்ன ஆகுதுங்க? விடியலை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். நான் திமுக ரெக்கமெண்ட் பண்ணி பேசல. சூரியன் விடியல்னு ஒண்ணு அந்த விடியலுக்கு போயிடாதீங்க. நம்மளுடைய விடியல் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிறதான அந்த நியமனம், தேவன் உருவாக்கின அந்த அமைப்பின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ இந்த யூதர்களுடைய பண்டிகைகள் எல்லாமே இப்படிதான் ஆரம்பிச்சது. எப்படின்னா சாயங்காலத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். அவங்களுடைய செலிப்ரேஷனே ஈவினிங்ல இருந்து ஆரம்பிச்சு எப்போ வரைக்கும் இருக்கும் தெரியுமா? மார்னிங் வரைக்கும் இருக்கும். ஏங்க நைட்ல அவங்க தூங்க மாட்டாங்களா?
நைட்டு தூங்குவாங்க. ஆனா அவங்களுடைய டே கணக்கு எப்படிதான் இருக்கும் தெரியுங்களா? மாலையிலிருந்து ஆரம்பித்து காலை வரைக்கும் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு வசனத்தை வாசிப்போமே. சங்கீதம் 30வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 30:5 வாசிப்போமா? அவருடைய, எடுத்துட்டீங்களா? சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். சேர்ந்து வாசிக்கலாங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே சாயங்காலத்தில் என்ன இருக்குமா? அழுகை இருக்கும். யூ மைட் ஸ்டார்ட் யுவர் டே வித் அ கிரை. ஒரு அழுகையோடு நீங்க ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த நாளினுடைய முடிவிற்குள்ளாக, அதாவது பிப்ளிக்கலா பார்க்கும்போது, வேதாகத்தினுடைய அடிப்படையில் அந்த நாளினுடைய முடிவு எப்பதான்? காலையில தான். ஆனா காலையில வரும் பொழுது என்ன ஆகும்? களிப்புண்டாகும், சந்தோஷம். நம்மளுடைய புரிதல் என்ன தெரியுமா? நைட் அழுதுகிட்டே தூங்கினா காலையில சிரிச்சுக்கிட்டே எந்திரிக்கலாம். அதுவா? கணக்கு கிடையாது. பாருங்க, இந்த வசனத்தை நம்ம இவ்வளவு நாள் நானே அப்படிதான் புரிஞ்சு வச்சிருந்தேன். நைட் அழுதுகிட்டே தூங்கினா ஏசப்பா காலையில் நமக்கு என்ன தருவார்? சிரிச்சுக்கிட்டே எந்திரிக்க வைப்பார். ஹல்லேலூயா. கிடையாது. இது என்ன அப்படின்னா, காலையில உங்களுக்கு துக்கம் இருந்துச்சுன்னா, அதாவது வேதாகமத்தினுடைய அடிப்படையில் அந்த நாளினுடைய ஆரம்பத்துல உங்களுக்கு அழுகை இருக்கும் பொழுது, டோன்ட் வரி, கவலைப்படாதீர்கள். விடியற் காலம் வரும் பொழுது நிச்சயமாக என்ன உண்டாகும்? உங்களுக்கு களிப்பு உண்டாகும். இவ்விதமாய் தேவ பிள்ளைகளாகிய நம்போ எதை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்றத குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு பேச போகிறேன். இப்ப புரியுதுங்களா? நாள் கணக்குன்றது என்னது? மாலை வேலையிலிருந்து ஆரம்பித்து இரவு முழுக்க போய் காலை வரைக்கும் தான் ஒரு நாள். அப்போ உலகம் எல்லாமே ஒரு நாளை பகல்ல இருந்து ஆரம்பிச்சு இரவுல முடிக்கும்னு நினைப்பாங்க. ஆனா தேவ பிள்ளைகளாகிய நமக்கோ இரவிலிருந்து ஆரம்பித்து தான் நாம் பகலிலே நம்ம முடிவு செய்கிறோம். இதுதான் நமக்கு ஒரு நாள் கணக்கு. இப்ப நம்ம ஒரு ரெகுலாரிட்டியை நம்ம மாத்த போறது இல்லை. ஆனா வேதத்தினுடைய வசனங்களை இந்த புரிந்து கொள்ளுதல் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப அர்த்தம் உள்ளதாகவும் நம்மளால ஈஸியா நம்மளால வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், we are called from darkness to light. இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நாம் அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 1 பேதுரு 2:9 வாசிக்கலாமா? 1 பேதுரு 2:9. நீங்களோ எல்லாரும் மனப்பாடமா தெரியும்ல, மனப்பாடம் செஞ்சிருக்கணும் இந்த வசனத்தை கண்டிப்பா எல்லாரும். 1 பேதுரு 2:9 அப்பாயின்மெண்ட் லெட்டர். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாம். இந்த வசனத்தை எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும். சேர்ந்து வாசிப்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இப்ப கவனிக்கிறோம், நம்ம எங்க இருந்து அழைக்கப்பட்டிருக்கிறோமா? அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்கு. So we have been called from darkness to light. இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் உலக மக்கள் வெளிச்சத்திலிருந்து இருளை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். The chance of getting to know the light is becoming darkened. இந்த நாட்களிலே உலக மக்களுக்கு மெய்யான வெளிச்சமாகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்றதான வாய்ப்பு ரொம்ப குறுகிட்டே போகுது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு பல வாய்ப்பு இருந்ததுங்க. இப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா? மனக்கடினம். இன்னைக்கு மனக்கடினம் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி மனிதனுக்கு இருந்ததான மனக்கடினத்தை விட இன்னைக்கு மனிதனுடைய இருதயம் பயங்கர கடினத்தன்மையா இருக்குது. அப்போ 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை எளிமையா ஏற்றுக்கொண்ட விதங்கள் வேற. இப்போ ஒரு மனிதன் இயேசுவை வெளிச்சத்தை அறிந்து கொள்ளுகிறதான விதம் வேறு. அப்ப சான்ஸ் அதிகம் இருந்தது, வாய்ப்புகள் அதிகம் இருந்தது. இப்போ வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனாலதான் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால், இந்த வெளிச்சம் உங்க கண்ணுக்கு, கடினமானவர்களுடைய கண்களுக்கு இந்த வெளிச்சம் நாளாக நாளாக மங்கிக்கிட்டே போகுது. ஒட்டு மொத்தமா கண்ணில் இருக்கிறதான எல்லா வெளிச்சமும் நீங்குவதற்கு முன்பதாக வெளிச்சத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்.
ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மளை எங்க இருந்து எதுக்கு அழைச்சிருக்கிறாருங்களா? இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய நாள், அவர் உருவாக்கின ஒரு நாளினுடைய நியதியே மாலையிலிருந்து ஆரம்பித்து காலை வரைக்கும் தான் அப்படின்றத நம்ம மறந்து விடக்கூடாது. இரண்டாவதா, நம்ம இதுல இருந்து எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா, பலவீனத்திலிருந்து பலனுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோ முதலாவது சொன்னேன், நம் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு. இரண்டாவதா, பலவீனத்திலிருந்து பலனுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் நமக்கு தெரியும் இல்லைங்களா? இப்ப நம்ம சொன்னோம் ஏசாயால எத்தனாவது அதிகாரம்? 60வது அதிகாரம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், சாரி நான் 60ன்னு சொல்லிட்டேன். 40 29 இருந்து வாசிக்கலாமா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்போ இங்க நமக்கு ப்ராமிஸ் என்னங்க? even though you are weak, you are made strong. நீங்கள் பலவீனர்களாய் இருந்தாலும் பலமுள்ளவர்களாய் நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். எப்போ? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். சரி, காத்திருத்தல்னா என்ன அர்த்தங்க? போன வாரம் நாங்க நாகர்கோவில் போனோம், எங்க மாமியாரை பார்க்க போனோம். எங்களுக்கு நைட்டு ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா 2 மணி, 2 மணி, நைட் 2 மணிக்கு ட்ரெயின். இந்த நேரத்தில் யார் 2 மணிக்கு யார் ட்ரெயின் ஏறுவா? வர வழி இல்லை, அது ஒரு ட்ரெயின் தான் இருக்குது. இல்லைன்னா பஸ்ஸில் போனால் எனக்கு முட்டி வலி எடுத்து, அதனால உட்கார முடியாது அந்த சீட்டில். 2 மணிக்கு, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, 2 மணிக்கு ட்ரெயினுக்கு நான் பசங்களை சொன்னேன், தம்பிகளா என்னை ஒரு 10 மணிக்கெலாம் விட்டுருங்கன்னா, தம்பிங்க வந்து என்னை 10 o'clock விட்டுட்டாங்க. 10 o'clock இருந்து 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நல்லா கவனிக்கணும். அங்கே ஒரு ரெஸ்டிங் ரூம் ஒன்று, ஏசி ரூம் ஒன்று இருந்தது. அந்த ஏசி ரூமில் நான் உட்காந்துருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த டைமில் எனக்கு தூக்கம் வரல. ஏன்னா தூங்கிட்டோம்னா என்ன, அலாம்லாம் வச்சுருந்தேன் ஃபோனில். தூங்கிட்டோம்னா என்ன ஆகிடுவோம்? 2 மணி ட்ரெயின் யாரும் நம்ம தட்டிலாம் எழுப்ப மாட்டாங்க, தம்பி ட்ரெயின் வந்துருச்சு ஏறி போப்பா சொல்ல மாட்டாங்க. மிஸ் பண்ணிடுவோம், ஊருக்கு போக முடியாது, டிக்கெட் போட்ட காசு வேஸ்ட் ஆகிடும். அதனால அந்த 10 மணிலேருந்து 11, 12, 1, 2 மணி நேரம் நடந்துக்கிட்டே இருந்தேன். உட்காந்தா லைட்டாக கண்ணு சொருகுது. உடனே காதில் இயர்ஃபோன் எடுத்து பாட்டு கேட்டேன், படித்தேன், நடந்தேன். அந்த பிளாட்ஃபார்ம்லேயே ஒரு 10 தாட்டி நடந்திருப்பேன், மேலேயும் கீழே, அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில். இப்போ கவனிக்கணும், நான் என்ன பண்ணேன்னா 2 மணி ட்ரெயினுக்காக நான் காத்திருந்தேன். ஆனால் காத்திருக்கிற டைமில் நான் தூங்கலை. நல்லா கவனிக்கணும், கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்க நிறைய பேர் தூங்கின்னு இருக்காங்க. தூங்கிட்டோம்னா எப்ப அவர் நம்மளை வந்து தட்டி எழுப்புவாரோ, இல்ல நமக்கு என்ன வேண்டிய காரியத்தை என்ன செய்வாரோன்னு நமக்கு தெரியாது. அப்போ கர்த்தருக்காக காத்திருக்கிறதுன்றது சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது கிடையாது. என்ன தெரியுங்களா? ஆயத்தத்தோட பிளாட்ஃபாரத்தை நான் எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா? அந்த சவுண்டு, அனௌன்ஸ்மெண்ட் சவுண்டு, என்ன ஒவ்வொரு ட்ரெயின் சவுண்டு வரும்போது, என்னமோ ட்ரெயின் வந்துச்சு, எக்கச்சக்க ஒரு 10-15 ட்ரெயின் வந்துச்சு. ஒவ்வொரு ட்ரெயினும் நம்ம ட்ரெயினா இருக்குமா? ஒவ்வொரு டைமும் இல்லை ஒருவேளை சீக்கிரம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது, இல்லை ஒருவேளை லேட் ஆயிடுச்சா? இப்போ பாருங்க, ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் என்னுடைய காது ரொம்ப கவனமாக கேட்டுட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் அந்த ட்ரெயினை நான் பிடிச்சாகணும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ நான் எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இதே மாதிரி தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறதுன்றது அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை, எப்பொழுதும் உணர்வுள்ளவர்களா அவர் பேசுறத கேட்கும்படியாகவும், அவர் வருகிறாரா, அவர் தென்படுகிறாரா அப்படின்றத எப்பொழுதுமே ஆயத்தத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறதுமா இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, அப்ப அந்த 4 ஹவர்ஸ்ல எனக்கு ரெஸ்ட் இருந்திருக்குமா? இல்ல. அப்போ நான் புரிந்து கொள்ள வேண்டிய, ஆனா இவங்க நல்லா தூங்கிட்டாங்க, கொண்டாடி இவங்க தூங்கினாங்க, உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு கவலை இல்லை, ஓகே நம்ம வீட்டுக்காரர் இருக்கிறாரு, நம்மளை என்ன பண்ணிடுவார், எழுப்பிவிட்டு கூட்டு போயிடுவாரு. இதே மாதிரிதான் பெற்றோர் போனோம்னா எல்லார் வீட்லயும் அப்பாங்க தான் அந்த வேலையை செய்வாங்க இல்லைங்களா? அப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா டிராவல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, எந்த அப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு 199 ஆண்கள் ஃபேமிலியை கூட்டு வந்தாங்கன்னா தூங்கவே மாட்டாங்க டிராவல்.
ஏன் தெரியுங்களா? அப்படியே அவங்க செக்யூரிட்டி மோடுக்கு போயிடுவாங்க. மனைவி பிள்ளைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பயுமே அப்படியே கவனத்தோட இருப்பாங்க. நல்லது, தேவன் அந்த ஒரு இன்ஸ்டிங்க்டா ஆண்களுக்கு வச்சிருக்கிறார், நல்லதுதான். சரி, இப்ப கவனிக்கணும். இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த 4 மணி நேரம் எனக்கு ரெஸ்ட் வேணும், என்ன நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், எனக்கு ட்ரெயினே வரமாட்டேன் அப்படின்னு நான் தூங்கக்கூடாது. தூங்கினா என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் இழந்துருவேன், எனக்கு வர வேண்டிய நன்மையை நான் இழந்துருவேன். அப்போ கர்த்தருக்கு காத்திருப்பதுன்றது இந்த 2 விஷயத்துல நம்ம ரொம்ப உணர்வு உள்ளவர்களா இருக்கிறது. ஒண்ணு, என்னுடைய காதுகளிலாலே எப்பொழுதும் அவருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது என்ன பேசுறாரு, அது எனக்கு உரியதா இருக்கலாம், எனக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா ஐ ஷுட் பி பெர்செப்டிவ். நான் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். 2வதா, அவர் என்ன செய்யறாரு அப்படின்றத குறித்து நான் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்ல நான் 2 விஷயம் செஞ்சேன். ஒன்னு, வர்ற அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னொன்னு, எந்த ட்ரெயின் வந்தாலும் அந்த ட்ரெயின் நம்பர் சைட்ல எழுதியிருப்பாங்க, அந்த ட்ரெயின் நம்பர் நம்ம ட்ரெயின் நம்பரா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்ப கவனிக்கணும், இவ்விதமா தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா இதுதான். அப்போ நமக்கு ரெஸ்ட் காத்திருக்கிறதுன்றாங்களே, காத்திருக்கிறதுனா என்ன? சும்மா உட்காந்து லாஞ்ச்ல, இப்ப அந்த ஏசி லாஞ்ச் இருக்குது, நல்ல ஏசி ஓடுது, ஜாலியா கால் மேல கால் போட்டு சோஃபால படுத்து தூங்கலாமே. தூங்கி இருக்கலாம். தூங்கி இருந்தா என்னுடைய நன்மையை, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் இழந்திருப்பேன். ஆனா பிரியமானவர்களே, நீங்க நல்லா தெளிவா கவனிக்கணும். கர்த்தருக்கு காத்திருப்பதுன்றது ரொம்ப உணர்வுள்ளவர்களா கர்த்தருடைய சமூகத்திலே எப்பொழுதும் நம்முடைய செவிகளும் நம்முடைய கண்களும் எப்பொழுதும் ஜாக்கிரதையா அவர் என்ன பேசுறாரு, அவர் எப்ப வருவார், அவர் என்ன செய்யறாருன்றதை குறித்து உணர்வுள்ளவர்களா நாம் இருக்கும் பொழுது பலவீனத்திலிருந்து எதை நோக்கி போறோமா? பலனை நோக்கி போகிறோம். 3வதா, நாம் நம்பிக்கையற்ற தன்மையிலிருந்து நம்பிக்கை உடையவர்களாய் நாம் மாறுகிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. எங்க இருந்து எங்க போறோமா? நம்பிக்கை அற்றவர்களாய் இருப்பதிலிருந்து எங்க போகிறோம்? நம்பிக்கை உள்ளவர்களாய் மாறுகிறோம். ஆனா இன்னைக்கு உலகத்தை பாருங்க, பயங்கரமா நம்பிக்கை வச்சிருப்பான் மனுஷன். தன்னுடைய அந்தஸ்தின் மேல நம்பிக்கை வச்சிருப்பான், தன்னுடைய பலத்தின் மேல நம்பிக்கை வச்சிருப்பான். ஆனா நாளாக அவனுடைய அந்தஸ்தோ அவனுடைய பலனோ என்ன ஆயிடுங்க? குறைந்து போயிடும். உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் என்கிறதான ஒரு திரைப்பட, ஹாலிவுட் திரைப்பட நடிகர். அவர் மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டம்லாம் வாங்கியிருக்கிறார், பாடி பில்டர் அவர். அதுக்கப்புறமா திரைப்படத்தில் நடித்தார் பயங்கரமா. அதுக்கப்புறம் கலிபோர்னியாவுடைய கவர்னராக கொஞ்ச நாட்கள் அவர் இருந்தார். இப்போ வயதான காலத்தில் இன்னும் ஒரு சில படங்கள்லாம் நடித்துட்டு இருக்கிறார். சரி, அது போகட்டும். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக்ல அவரை குறித்து ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். அவருக்கு சரீரம் மிகவும் பலவீனமாயிடுச்சு. அவருடைய அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதாவது அவருடைய வெயிட் நிமித்தமா அவருடைய எலும்புகள், அதாவது நல்ல சதையெல்லாம் நல்லா பயங்கர ஸ்ட்ரென்த், பாடி பில்டிங்லாம் பண்ணி கட்டுக்கட்டா உடம்பு வச்சிருக்கிறார். ஆனா அவருடைய எலும்புகள் ரொம்ப தளர்ந்து போய் ஆஸ்டியோபோரோசிஸ் என்கிறதான ஒரு வியாதி, எலும்பு வியாதி அவர் மருத்துவமனையில தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, அவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன நினைச்சிருப்பாரு? என்னைய மாதிரி அவரும் மிஸ்டர் யூனிவர்ஸ், உலகத்திலேயே அவரை மாதிரி ஒரு ஆண் அழகன், அதாவது பலன் உள்ளவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி உலகமே அங்கீகரிச்சு அவருக்கு ஒரு அவார்ட்லாம் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மனிதன் யாரோ நர்ஸோ டாக்டரோ நமக்கு புண்ணியம் பண்ணி மருத்துவம் பண்ணா போதுன்ற நிலைமையில படுக்கையில கிடக்கிறார். பாருங்க, நம்பிக்கை எதன் மேல வச்சிருந்தார்? அவரு தன்னுடைய சரீரத்தின் பலத்தின் மேல வச்சிருந்தார். ஆனா இன்னைக்கு நம்பிக்கை இல்லாதவராய் அவர் இருக்கிறார். ஆனா நம்மளுடைய தேவன் அப்படி இல்லை. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதுதான் அவருடைய பிரத்யேகமான செயலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு என்ன பண்றாரு? நம்பிக்கை ஊட்டுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் லாசரு. நம்ம லூக்கா 11வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? சாரி, ஜான் 11, யோவான் 11 நம்ம வாசிக்கிறோம். அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, மரித்து போன லாசரு அவரை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? சரி, யோவான் 11:22 எடுங்க. சாரி, 21 இருந்து வாசிப்போம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று
அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். போதும் போதும். இப்ப நல்லா கவனிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோட எழுப்பினதற்கு பல காரணங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். எல்லாரும் தேவ மகிமையை பார்க்கறதுக்காக, அங்க இருக்கிற மனிதர்கள் இயேசுவை நம்புவதற்காக, இதெல்லாமே இருந்திருக்கலாம். ஆனா ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா? இந்த சகோதரிகள் இயேசுவின் மேல வைத்திருந்ததான விசுவாசம். விசுவாசம் மாத்திரம் இல்ல, இயேசுவால என்ன செய்ய முடியும்ன்றதான அந்த அறிவு. நான் சொல்றது புரியுதுங்களா? அன்னைக்கு ஒரு நாள் ஒரு அருமையான ஒரு சகோதரன் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அவரு அந்த ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு என்கிட்ட சொன்னாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த தம்பி என்கிட்ட சொன்னானே, இது யோசிச்சு பாருங்களேன். என் ஜனங்கள் விசுவாசம் இல்லாமல் சங்காரமாகிறார்கள், இல்லை என் ஜனங்கள் ஜபம் இல்லாமல் சங்காரமாகிறார்கள், இதெல்லாம் இல்லை. என்ன போட்டிருக்கு? அறிவில்லாமல். ஏன் ஆண்டவர் அறிவை பத்தி அவ்வளவு சொல்லணும்? ஏன்னா தேவனால என்ன செய்ய முடியும் அப்படின்றத மக்களுக்கு தெரியல, இல்ல ஆவி மண்டலத்துல என்ன நடக்குதுன்றது மக்களுக்கு தெரியல. அதனாலதான் ஆண்டவர் பிரத்யேகமா இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த தம்பி சொன்னான். ரொம்ப என்னை யோசிக்க வச்ச ஒரு காரியம். இப்ப பாருங்க, இதுதான் நிறைய நேரங்களிலே நமக்கு எல்லாம் இருக்குது, ஜபம் இருக்குது, விசுவாசம் இருக்குது, ஆனா இயேசுவால என்ன செய்ய முடியும்ன்ற அறிவு இல்ல. அப்போ இது எல்லாமே நமக்கு வேணும். வேதாகமத்துல வாசிச்சு, கர்த்தருடைய வார்த்தையை வாசிச்சு தேவனால என்ன செய்ய முடியும்ன்ற அறிவு வேணும், ஜபம் வேணும். அதுக்காக நான் ஜபம் விசுவாசம் எல்லாம் கம்மின்னு சொல்ல, எல்லாமே நமக்கு அவசியம். விசுவாசமும் நமக்கு வேணும், நமக்கு ஜபமும் வேணும். அதே நேரத்துல தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதான அறிவும் நமக்கு வேண்டும். அதே நேரத்துல கண்களுக்கு மறைவாக இருக்கிற ஆவியின் மண்டலத்துல என்ன நடக்குதுன்ற அறிவு நமக்கு வேண்டும். இப்ப கவனிச்சீங்கன்னா இங்க பாருங்க, இந்த 11:27 தான் முக்கியமான வசனம். இந்த மார்த்தாள் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். அவ விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி someone would have announced that Jesus is the God. அதாவது இந்த மார்த்தாள் இயேசு தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி மார்த்தாளுக்கு யாரோ ஒருத்தங்க சொல்லி இருக்கணும். ஆமாவா இல்லையா? என்ன சொல்லி இருக்கணும்? இயேசுதான் தேவனுடைய குமாரன் சொல்லி. அப்போ வித்தவுட் நாலேஜ், ஒரு அறிவு இல்லாம நமக்கு என்ன வராது? விசுவாசம் வராது. சொல்றது புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்கும் போது அப்கோர்ஸ் தேவனுடைய வல்லமை, இவங்க விசுவாசிச்சாலும் விசுவாசிக்கலனாலும் கர்த்தர் வல்லமை அற்புதங்களை செஞ்சிருப்பார். ஆனா இந்த இடத்துல பிரத்யேகமா நம்ம அறிந்து கொள்றது என்ன அப்படின்னா, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில இவங்க இருந்தாங்க. யாரு? மார்த்தாலும் மரியாலும். ஏன்னா நம்ம அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்க்கும்போது அவங்களுக்கு அப்பாவோ வேற சகோதரர்களோ யாருமே இல்லை. அந்த சமுதாயத்தில் ஆண்கள் இருந்தாதான் அந்த குடும்பம் என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் ஓரளவுக்கு நாச்சும் மேலே எழும்பி வர முடியும். ஆம்பளை வாரிசுன்ற சகோதரனும் என்ன பண்ணிட்டான்? செத்துட்டான். அவன் அண்ணனா தம்பியான்னு தெரியல, இவங்களுக்கு பிரதர்னு போட்டிருக்கு, சகோதரன் போட்டிருக்கு, ஆனா இறந்துட்டான். இப்ப என்ன பண்றது? இப்ப பாருங்க, நம்பிக்கையற்ற அந்த தன்மையில மார்த்தாலும் மரியாலும் அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? ஏற்கனவே இயேசு கிறிஸ்து பல தடவை அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறார் இல்லைங்களா? அதனாலதான் ஏற்கனவே கூட நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து அவங்க வீட்டுக்கு போகும்போது மார்த்தா என்ன பண்றா? வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மரியா என்ன பண்றா? அவருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சோ இந்த இன்ஸ்டன்ஸ் வச்சு பார்க்கும்போது ஏசப்பா அடிக்கடி என்ன பண்ணிருக்கிறாரு? அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாரு. ரெண்டாவது, லாசருவை ஒரு ஃப்ரெண்டா அவர் பாக்குறாரு, நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ கண்டிப்பா ஏசப்பாவை பத்தி ஒரு ஃப்ரெண்டுன்ற அளவுல மாத்திரம் இல்ல, ஏசப்பாவை குறித்து எல்லா காரியங்களையும் இந்த மார்த்தாள் மரியாள் என்ன பண்ணி வச்சிருந்தாங்க? அறிந்து வைத்திருந்தார்கள். சோ இப்போ இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவங்களுக்கு ஒரு பெருமூச்சு வந்திருக்கும். அவன் தம்பியும் அண்ணனும், யாரோ தம்பின்னு வச்சுக்கோ, தம்பி வந்து கல்லறையிலேயே செத்துட்டானே இருந்தாலும் இப்போ இவங்களுக்கு வந்தோடனே எப்படி இருந்திருக்கும்? ஜீசஸ் வந்தோடனே, அப்பாடா ஜீசஸ் வந்துட்டாரு, எனக்கு எல்லாமே வந்த மாதிரி இருக்கு. என் சகோதரன் இல்லை,
என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கோ என் வாழ்க்கையை கட்டி வைக்கிறதுக்கோ எனக்கு கூட பிறந்தவன் இல்லை. ஆனா ஜீசஸ் வந்துட்டார், எனக்கு போதும். பாருங்க, இந்த நம்பிக்கை, இந்த ஒரு ஹோப், இந்த நம்பிக்கை தான் அவங்களுடைய வாழ்க்கையில அந்த அற்புதத்தை பார்க்க வைத்தது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? போய் அடுத்த பகுதியை வாசிக்கிறோம், லாசருவை உயிரோடு எழுப்பி கூட்டிட்டு வர்றாரு. சோ நம்பிக்கையற்ற தன்மையில நம்பிக்கை உண்டாக. சோ 3 காரியங்கள் சொன்னேன். இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி போகிறோம், பலவீனத்திலிருந்து பலனை நோக்கி போகிறோம், மூன்றாவதா நம்பிக்கையற்ற தன்மையிலிருந்து நம்பிக்கையுடையவர்களாய் மாறுகிறோம். காரணம், தேவன் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நான்காவதா குற்றம் உள்ளவர்கள் என்கிற நிலையிலிருந்து குற்றமற்றவர்களாக மாறுகிறோம். from guilt to innocence. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின அவருடைய விலையேற பெற்ற ரத்தம், அதை நம்ம விசுவாசிக்க ஆரம்பிச்ச உடனேயே நம்மளுடைய கில்ட் ஸ்டேட், குற்றமுள்ள அந்த ஸ்டேட், அந்த நிலையிலிருந்து மாறி நம்ம எப்படி மாறிடுறோமா? குற்றமற்றவர்களாக நாம் மாறி விடுகிறோம். ஹல்லேலூயா. எபிரேயர்ல எக்கச்சக்க வசனம் இருக்கு இதை பத்தி. எபிரேயர் நீங்க எல்லாரும் படிங்க. எபிரேயருடைய அந்த நிருபத்தை கொஞ்சம் நிறுத்தி நிதானமா அந்த வசனங்கள்லாம் படிச்சு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். எபிரேயருடைய நிருபம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நிருபம். சோ ஆகையினாலே இதை நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம பிறக்கும் போது எப்படிதான் பிறந்தோம்? குற்றம் உள்ளவர்களா பிறந்தோம். பிறக்கும் போது எப்படிதானே பிறந்தோம்? ரோமர் 3:23, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, because we have lost our glory, we have become we have carried our own guilt. நாம் மகிமை இழந்ததினாலே நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பாவங்களை நாமே சுமந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிமை வரும் பொழுது நமக்குள்ள இருக்கிறதான பாவங்கள் என்ன ஆகுதுங்க? விலகுது. இன்ஃபேக்ட் மகிமை வரணும்னா நமக்குள்ள இருக்கிறதான பாவங்கள் வெளியேற்றப்படணும். அதற்கு தான் விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இப்போ இந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அதை பத்தி தான் எல்லார் வீட்டிலும் பேசிட்டு இருக்கோம். உங்க வீட்டுக்கு வரும்போது அதை பத்தி தான் அப்பா பேசுவாங்க. மகிமை என்றால் என்ன? அந்த கேள்வி முதல்ல கேட்பாங்க. எல்லாரும் கேள்விக்கு பதில் ரெடியா வச்சுக்கோங்க. வீட்டுக்கு போய் ஆராய்ஞ்சு பாருங்க, மகிமை என்றால் என்ன? வாட் இஸ் க்ளோரி? சரியா? வீட்டுல போய் பதில் எழுதி வைங்க. உங்க வீட்டுக்கு வந்து இந்த கேள்வி கேட்கும் போது நீங்க கரெக்டா பதில் சொல்றீங்களான்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன். சரிங்களா? கரெக்டா மகிமைனா என்னன்னு சொல்லி கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வீட்டுல நான் தரேன். சரி, இப்போ இந்த குற்றமுள்ள நிலையிலிருந்து குற்றமற்றவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். யாருனால? இயேசுவின் இரத்தத்தினால. சரிங்களா? 4 காரியங்களை சொல்லியிருக்கேன். முதலாவது இருளிலிருந்து வெளிச்சம், பலவீனத்திலிருந்து பலன், நம்பிக்கையற்ற தன்மையிலிருந்து நம்பிக்கையுடையவர்களாய், நான்காவதாய் குற்றமுள்ளவன் என்ற நிலையிலிருந்து குற்றமற்றவன் என்கிறதான நிலைக்கு. அடுத்ததாக கவலையிலிருந்து களிப்பிற்கு. கவலை நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? சங்கீதம் 30வது அதிகாரம் 5வது வசனம், சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். from tears to joy. நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சது? கண்ணீரோட ஆரம்பிச்சது. ஆனா நம்மளுடைய வாழ்க்கை நெருங்க 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 நமக்குள்ள என்ன வரணுங்க? சந்தோஷம் வரணும். ஒருவேளை கிறிஸ்தவன் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் கஷ்டமா இருக்குதுங்க, இன்னும் அழுகையா இருக்குன்னா நீங்க ப்ராப்பரான கிறிஸ்தவனா இன்னும் மாறலன்னு அர்த்தம். தேவன் விரும்புகிற கிறிஸ்தவர்களா, தேவன் விரும்புகிற விசுவாசிகளா நீங்க மாற்றப்படலன்னு அர்த்தம். இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்க வாழ்க்கையில தலைகீழா இருந்துச்சுன்னா you are on the wrong track. நீங்கள் தவறான ஒரு வட்டத்துல, உங்களுக்கு இல்லாத வேற ஏதோ ஒரு வட்டத்துல நீங்க ஓடிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா? எங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கவலையிலிருந்து என்ன வரணுமா? கவலையிலிருந்து கண்ணீர் வரணும். சாரி, கவலையிலிருந்து சந்தோஷம் வரணும். ஆனா நான் தப்பா சொன்ன மாதிரி கவலையில இருந்து கண்ணீர் தான் வந்துகிட்டு இருக்கு நமக்கு. இன்னைக்கு எல்லாரும் கிறிஸ்தவர்களா ஆனதுக்கு அப்புறம் ஐயோ நான் அவசரப்பட்டு, எனக்கு ஒரு தம்பி அன்னைக்கு சொன்னான், அண்ணே ஆனா அவசரப்பட்டு கிறிஸ்டியன் ஆயிட்டனே அப்படின்னா. ஏன்டா, என்னடா பிரச்சனை? இல்ல நானு ஹிந்துவா இருந்ததுன்னா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருப்பேன். அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. இப்ப எனக்கு பாக்குற பொண்ணை விட அந்த ஹிந்துவா இருக்கல்ல அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. இப்ப அவசரப்பட்டு ஒரு பொண்ணுக்கு வேற எங்க வீட்டுல நான் ஓகே சொல்லிட்டேன். இப்போ நான் எப்படி அதை கேன்சல் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
அப்போ நான் என் மனசுக்குள்ள யோசித்தேன், உன்னை என் வாழ்க்கையை விட்டு நான் கேன்சல் பண்றேன்டா அப்படின்னு நான் யோசிச்சு பாருங்க. இப்படிதான் நம்ம அநேகர் யோசிக்கிறோம். அவசரப்பட்டுட்டேன், எனக்கு இந்த ஒரு காரியம் கிடைக்கலையே. இப்ப பாருங்க, இவனுடைய கவலை என்னன்னா, இந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டோம், ஆனா அந்த பொண்ணு இதை விட அழகா இருக்காளே. ஆனா தேவன் பார்க்கிற விதத்துல அவன் இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. இந்த பிள்ளை நல்ல ஒரு, அவங்க வீட்டுல நல்ல ஒரு தேவனுக்கு போற, சபைக்கு போற நல்ல ஒரு ஒரு பெண்ணை பார்த்து, விசுவாசம் உள்ள ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்யறதுக்காக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம எல்லாருடைய லைஃப்லயுமே இது பெரிய பிரச்சனையாவே இருக்குது. ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள வரும்போது கவலையோட வந்தோம், ரைட்டு. ஆனா கவலையோட இருக்கிறது தேவனுடைய சித்தம் இல்லை. கவலை இன்னும் கண்ணீரா மாறுறதும் தேவ சித்தம் இல்லை. இரவுல கவலை இருக்கும்னா விடியற் காலத்துல என்ன இருக்கணுமா, சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகணும். So as we progress in this belief, இந்த நம்பிக்கையில, இயேசுவின் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையில நீங்கள் முன்னேறி போகும்போது என்ன வரணும், உங்களுக்கு சந்தோஷம் வரணும். நீங்க சந்தோஷம் உங்களுக்கு வரல, கிறிஸ்தவனாயும் தேவனை ஏற்றுக்கொண்டும் சந்தோஷம் வரலன்னா நீங்க முன்னாடி வரல, நீங்க பின்னாடி போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ரிவர்ஸ்ல போறீங்க. உங்க கீர் ரிவர்ஸ்ல இருக்குது. ரிவர்ஸ் கீர் போட்டு ஆக்சலரேட்டர் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாருடைய லைஃப்லும். ஆமா, ஆண்டவரை நீங்க தேவனை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இருந்த கவலையை விட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப கவலையா இருக்குது. ஏன்னா தப்பான கீரை போட்டு ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா தேவ பிள்ளைகள் ஆகிய நம்மள கர்த்தர் எப்படி தெரியுங்களா அழைச்சிருக்கிறாரு? கவலையிலிருந்து, கண்ணீரிலிருந்து சந்தோஷம் உண்டாகும்படி, அவ்விதமான ஒரு வாழ்க்கைக்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஆராய்ந்து பாருங்க, நான் தேவன் வச்சிருக்கிற சரியான பாதையில நான் போறேனா இல்ல. யோசிப்பாங்க, சிம்பிளா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சந்தோஷத்தை விட இன்னைக்கு எனக்கு சந்தோஷம் இருக்குதா? ஒருவேளை ஆமான்னு சொன்னீங்கன்னா, இதே பாதையில கரெக்டா தேவனை மாத்திரம் பார்த்து போங்க, இப்ப இருக்கிற சந்தோஷத்தை விட 10 வருஷம் கழிச்சு உங்களுடைய சந்தோஷம் இன்னும் அதிகமா இருக்கும். எங்க ஒரு ஹல்லேலூயா 4 பேர் தான் சொல்றாங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? தேவன் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை சந்தோஷத்திலிருந்து கவலைக்கு நேராக கூட்டிட்டு போறதுக்கு இல்ல, கவலையிலிருந்து சந்தோஷத்திற்கு நேராக நம்மை அழைத்து செல்லவே அவர் விரும்புகிறார். அதுதான் அவருடைய திட்டம். ஆமென். அப்போ அந்த சந்தோஷத்தை அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். அந்த சந்தோஷம்னா நம்ம அப்படியே காரு பங்களா வாங்குறது, மாளிகை கட்டுறது, அந்த சந்தோஷம் கிடையாது. அவர் வைத்திருக்கிற சந்தோஷத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சோ 5 காரியங்களை இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். முதலாவது, இருளிலிருந்து வெளிச்சம், பலவீனத்திலிருந்து பலன், நம்பிக்கையற்ற தன்மையிலிருந்து நம்பிக்கை. 4வதா, குற்றம் உள்ளவன் என்கிற நிலையிலிருந்து குற்றமற்றவன் என்கிற நிலை. 5வதா, கவலையிலிருந்து சந்தோஷம். 6வதா, கடைசியாக மரணத்திலிருந்து ஜீவனை நோக்கி நாம் போகிறோம். ஹல்லேலூயா. எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனம். எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனம். இது ஹீப்ரூஸ் பா, எபிஷியன்ஸ். முற்காலத்தில், சேர்ந்து வாசிப்போம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். சோ முதல்ல நம்ம எப்படி இருந்தோமா? அந்தகாரமாவே இருந்தோம். அந்தகாரத்தின் பிள்ளைகள் இல்ல. You were darkness itself. அந்தகாரமாவே தான் நீங்க இருந்தீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணிருக்கிறார்? இப்போ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். சோ இந்த வெளிச்சம், ஜீவன் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு 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 அட்ஜெக்டிவ் அவர் பயன்படுத்திக்கிட்டார். தன்னை, நானே வெளிச்சமா இருக்கிறேன். இப்ப நம்ம வாசிச்சோம், யோவான்ல வாசிச்சோம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். சோ இது எல்லா இடங்களிலுமே ஜீசஸ் இப்ப நம்ம பார்த்த எல்லாமே ஜீசஸ் தான். லைட்னா அது ஜீசஸ், ஸ்ட்ரென்த்னா அது இயேசு, நம்பிக்கைனா அது இயேசு, குற்றமற்றவர்னா அது இயேசு, சந்தோஷம்னா அது இயேசு, ஜீவன்னா யாரு? அது இயேசு. இப்போ ஜீசஸ் தான் நம்மளை எல்லா இந்த நிலையிலிருந்தும் நம்மை வேறொரு நிலைக்கு நம்மை அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 பேதுரு 1:19. 2 பேதுரு 1:19. சேர்ந்து வாசிப்போமா? 2 பேதுரு 1:19 சேர்ந்து வாசிப்போம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு,
பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளில் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஸோ இப்போ ஒரே ஒரு 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 பெரிய ஒரு ஆங்கர், ஒரு நங்கூர மாதிரி ஒரு விஷயத்தை தேவன் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். ஸோ இந்த பிரயாணத்தில், எந்த பிரயாணம்? இருளிலிருந்து வெளிச்சம், மரணத்திலிருந்து ஜீவன், துக்கத்திலிருந்து சந்தோஷம், குற்றம் உள்ள நிலையிலிருந்து குற்றமற்ற நிலை, இது எல்லாத்துக்கும் டிராவல் பண்றீங்க இல்லைங்களா? இந்த டைம்ல உங்களுக்கு ரொம்ப பெரும் உறுதுணையா இருப்பது என்ன தெரியுங்களா? அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு பாருங்க, உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும், விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளில் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்து பாருங்கள். லுக் அட் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையை கவனித்து பாருங்க. தேவனுடைய வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. அதுதான் உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு போகும். அதுதான் உங்களை மரணத்திலிருந்து ஜீவனுக்கு கொண்டு போகும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில துக்கத்திலிருந்து சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பேதுரு படகுல எல்லாரும் சீஷர்கள் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஜீசஸ் கடல் மேல் நடந்து வந்தார். அப்ப நடந்து வரும்போது இவனும் என்ன சொல்றான், எனக்கு ஆசையா இருக்கு. எனக்கு பேதுரு அந்த இன்ஸ்டன்ஸ்ல பார்க்கும்போது சின்ன குழந்தை மாதிரி ஒரு ஆசை இருக்கும். சின்ன குழந்தை பைக், நானும் பைக்ல வரேன் சின்ன குழந்தை அடம் பிடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. மற்ற சீசர்கள்லாம் அமைதியானே இருந்தானுங்க. இவனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நானும் கடல் மேல நடக்கிறேன், சரி வாடா அப்படின்றாரு. பாருங்க, அங்க நல்லா கவனிக்கணும். அவன் ஏசப்பாவை பார்க்குற வரைக்கும் நடந்திருக்கிறான். வார்த்தையாகிய தேவனை பார்க்குற வரைக்கும் அவன் நடந்திருக்கிறான். ஆனா எப்போ அவனுடைய பார்வை மாறி அங்க சுத்தி அடிக்கிறதான காற்றையும் அலைகளையும் அவன் பார்க்க ஆரம்பிக்கும் போது அவன் மூழ்க ஆரம்பிக்கிறான். டபக்குன்னு உள்ள போயிட்டான். லைட்டா கொஞ்சம் நீச்சல் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஏன்னா அவர் மீனவர் வேற. நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் கடலுக்கு நடுவுல கடல் அலையில மாட்டிங்கன்னா என்ன பண்றது? அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க, அவனை தூக்கி எடுத்து நிறுத்துறாரு. ஏசப்பா அந்த டைம்ல அவனுக்கு தூக்கி எடுத்து நிறுத்தினாரு. அவனுக்கு கிருபை இருந்துச்சு. ஆனா நம்ம எத்தனையோ தாட்டி இப்படி டபக்குன்னு என்ன ஆயிட்டு இருக்கிறோம், கடலுக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். எத்தனை டைம் நம்மளை தூக்கி எடுத்து நிறுத்த போறாருன்னு தெரியல. ஒருவேளை இப்ப எடுத்து நிறுத்தினது கடைசி டைமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஏன் பிள்ளை இப்படி அவசகுணமா பேசுற? யோசிச்சு பாருங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கணும்? இதுதான் நான் விழுந்து போகிறதான கடைசி தருணமாக இருக்கணும்னு சொல்லி அந்த ஒரு ஜாக்கிரதையோட இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஒரு ஜாக்கிரதையும் ஒரு மன நிர்ணயமும் நமக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த முறை அந்த அலைகளையும் சூழ்நிலையும் நான் பார்க்க மாட்டேன். வார்த்தையாகிய தேவனை என்ன பண்ணுவேன்? பார்ப்பேன். ஹல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, நம்ம இந்த நாட்கள் இதை ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார்? ஒருவேளை அழைக்கப்பட்ட நிலையிலே நீங்க கிறிஸ்தவங்களா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த நிலையிலே அப்படியே இருக்கிறீங்கன்னு சொன்னா, you have not progressed. நீங்கள் இன்னும் முன்னேறவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்த அதே கவலை உங்ககிட்ட உங்களுக்கு இன்னும் இருக்குது அப்படின்னா நீங்க உண்மையா ரட்சிக்கவே படலன்னு அர்த்தம். பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மாறலைங்க. பிரச்சனைகள் மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். ஆனா நம்மளதான் தேவன் மாத்துவார். ஹல்லேலூயா. பிரச்சனைகளுக்கு மேல பறந்து போகக்கூடியதான செட்டைகளை அடிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாட்களிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த சாயங்காலமும் விடியற்காலமுமாகி ஒரு நாள் ஆனது போல தேவனுடைய நியமனங்கள் எல்லாமே எங்க இருந்து தான் ஆரம்பிக்குது? புழுதியிலிருந்து ஆரம்பித்து அவர் நம்மை எங்க உயர்த்துகிறாருங்களா? அவர் நம்மை அரண்மனையிலே குப்பையிலிருந்து நம்மை தூக்கி அவரோடு கூட சிங்காசனத்திலே உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்கார வைக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கு இந்த நாட்களிலே கொடுக்கிறதான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்ப இந்த நாள்ல நம்ம எல்லாரும் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த நாள்ல உங்ககிட்ட ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்தகாரம் என்ன? வாட் இஸ் த டார்க்னஸ் இன் யுவர் லைஃப்? உங்கள் வாழ்க்கையில இன்னும் மறைந்திருக்கிற அந்த இருள் என்ன? அந்த இருள்ல இன்னும் வெளிச்சம் வரலனா கர்த்தருடைய வார்த்தையை அந்த இருளுக்கு நேரா நீங்க பார்த்து சொல்லுங்க. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை தான் இருளிலிருந்து உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பயம் என்கிற இருள் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. பாவம் என்கிற இருள் அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிறது. சாபங்கள், வியாதிகள், வறுமைகள், இது எல்லாமே ஒரு இருளாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனா இருள்
இருள் இருந்துகிட்டு புலம்பல் பாட்டே பாடுறதுக்காக தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளா அழைக்கவில்லை. நம்மளை என்ன பாட்டு பாடுறதுக்காக அழைச்சிருக்கார் தெரியுமா? துதியின் பாடலை பாடுவதற்காக, சந்தோஷ பாடல்களை பாடுவதற்காக, அவருக்கு கனத்தையும் மகிமையும் தருகிற பாடல்களை பாடுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் புலம்பல்ல இருப்பது தேவனுடைய சித்தம் இல்ல. ஹல்லேலூயா. இருள் இருந்தாலும் அதிகாலையிலே வெளிச்சம் உண்டாகும். தேவனுடைய நியமனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை பார்ப்போம், நம்ம கவலைப்படவே மாட்டோம். யாவரும் எழுந்து நிற்போமா? தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தாவே, இந்த முழு உலகமும் வெளிச்சத்திலிருந்து இருளை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாங்களோ இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி போகிறோம். நாங்கள் பாவியாயிருந்தோம், ஆனால் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இருளில் நடந்தோம், ஆனால் இப்பொழுது வெளிச்சத்தில் இருக்கிறோம். மரணம் என்பதை பயந்தோம், ஆனால் நித்திய ஜீவன் உண்டென்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கவலையோடு நாங்க வந்தோம், நீங்க தருகிற சந்தோஷத்தை நாங்க பெற்றுக்கொண்டிருக்கிறோம், இனியும் பெற்றுக்கொள்வோம். இதுதான் அப்பா தேவ பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீங்க வச்சிருக்கிற ஆசீர்வாதம். ஆனா இதை நாங்க அறியாம எங்களுடைய வாழ்க்கையில இருளானது இன்னும் அதிக இருளாய் போய் கொண்டிருக்கிறது. பாவம் என்பது இன்னும் அதிக பாவமாய் போகிறது. துக்கம் என்பது இன்னும் அதிக துக்கமாய் போகிறது. ஆனா ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நாங்க இருப்போம்னு சொல்லி சொன்னா, கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளிலே இந்த ஒரு தெளிவை தாங்க. நாங்க எந்த இருளின் வல்லமையிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி வரணும்ன்ற ஒரு காரியத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க கர்த்தாவே. ஒவ்வொரு தடவையும் நாங்க விழுந்த போதெல்லாம் எங்களை தூக்கி எடுத்து நிறுத்தினீங்களே, இனிமேலும் உம்முடைய கிருபை எத்தனை நாட்கள் இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. உலகத்தினுடைய அழிவு எப்ப இருக்க போதுன்னு எங்களுக்கு தெரியாது. உம்முடைய வருகை எப்ப இருக்க போதுன்னு எங்களுக்கு தெரியாது. எல்லாமே நிச்சயமற்றதா இருக்கிறது. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம் அப்பா, நாங்கள் உம்முடைய வார்த்தையை பற்றி கொள்ளும் பொழுது, நாங்கள் வெளிச்சத்தை பற்றி கொள்ளும் பொழுது, நாங்கள் உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளும் பொழுது, கர்த்தாவே, நாங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கும் மரணத்திலிருந்து ஜீவனுக்கும் அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில குற்றம் உள்ளவர்கள் என்கிற நிலையிலிருந்து குற்றமற்றவர்கள் என்கிறதான நிலைக்கும் நாங்கள் மாற்றப்படுகிறோம். அப்பா, உம்முடைய ஆவியானவர் இந்த மாறுதலை எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்கிறீர். இந்த நாளிலே இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, கேட்க போகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா அந்த இருள் நீங்கி, அப்பா வருகிற நாட்களிலே நீர் கொடுக்க போகிற அந்த வெளிச்சத்தை பற்றி கொள்ளத்தக்கதாக ஒரு கிருபையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளை நாங்க பார்த்த பிரகாரமாய் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு, பலவீனத்திலிருந்து பலனிற்கு, நம்பிக்கையற்ற தன்மையிலிருந்து நம்பிக்கைக்கு, குற்றம் உள்ளவர்களாய் இருக்கிற தன்மையிலிருந்து குற்றம் இல்லாதவர்களாய், கவலையோடு இருக்கிற நிலையிலிருந்து சந்தோஷத்திற்கு, மரணத்திலிருந்து ஜீவனுக்கு எங்களை நீர் அழைத்திருப்பதாலே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? கர்த்தாவே, எங்களுக்கு ஜீவன் தரும்படியாக, அப்பா இருளுள்ள வாழ்க்கையில வெளிச்சம் தரும்படியாக, நம்பிக்கையற்ற தன்மையில நம்பிக்கை உண்டாக்கும்படியாகவே நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எங்களுடைய கரங்களை உயர்த்தி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கேட்கிறோம், உம்முடைய ஜீவன் எங்களில் உண்டாகட்டும், உம்முடைய வெளிச்சம் எங்களில் உண்டாகட்டும், உம்முடைய நம்பிக்கை எங்களில் உண்டாகட்டும், உம்முடைய பரிசுத்தம் எங்களில் உண்டாகட்டும். ராஜா, நாங்கள் அதையே பற்றி பிடித்துக் கொள்ள இறுதி வரை உமக்காக நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க, உம்முடைய வார்த்தையை நாங்கள் உறுதியாய் பிடித்துக் கொள்ள, அதுவே எங்களுடைய வாழ்க்கை நங்கூரமாக மாற இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதனாலே தங்களுடைய கரங்களை உயர்த்தி தங்களுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுத்து, அப்பா நான் வெளிச்சத்தில் நடப்பேன், உம்முடைய வார்த்தையை பற்றி கொள்வேன் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளிலிருந்து விசேஷித்த கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் எங்களோடு பேசும், தொடர்ந்து இடைப்படும். இந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிரகாரமாய் உம்முடைய மகிமைக்காக அதிகம் வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகளாய், அப்பா உம்முடைய மகிமையை அதிகம் விரும்புகிற தேவ ஜனங்களாய் நீர் எங்களை மாற்றும். உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். Praise the Lord.